எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து ரெசிபி பார்த்துப்பீங்க, ஒரு சிக்கன் நான்வெஜ்ஜில் வந்து செஞ்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியனில் செய்கிறோம். இன்னைக்கு என்ன நான் ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபெலாபாத். பிசிபெலாபாத் வந்து சாம்பார் சாதம் தான் நம்ம ஊரில் சொல்லணும்னா. கர்நாடகாவில் வந்து நம்ம தனியாக சாம்பார் தனியாக சாப்பாடு தனியாக போட்டு சாப்பிடுவோம். அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தக்காளி சாதம் பிரியாணி எல்லாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்யுது. ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். ஓகே, நம்ம வந்து ஜென்ரலாக சாம்பார் சாதத்துக்கு வந்து மிளகாத்தூள் சாம்பார் பொடி இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா வணக்கி அரைக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன வணக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பேர் என்ன கண்டுபிடிங்க, வரமல்லி போட்டுக்கிறோம். கொஞ்சமாக வெந்தயம் வந்து கசக்கும், லைட்டாக வெந்தயம் குளிர்ச்சிக்காக. கொஞ்சம் ஜீரகம், இது அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து அரை ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூன். ஆயில் வந்து நார்மல் குக்கிங் ஆயில், ஓகேவா? எல்லாம் அரை ஸ்பூன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஓகே, இதுக்கு மேலே ஒரு 5-6 மிளகா, வரமிளகா. இது மட்டும்தான் காரமே, அதனால் இது மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதான் கருவேப்பிலை. நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே நம்ம வந்து வணக்கிறப்ப சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து அதை ஒதுக்க மாட்டோம் இல்லையா, அதனால் வந்து நான் வணக்கி அரைக்கிறப்ப எப்போவுமே கருவேப்பிலை இல்லாமல் அரைக்க மாட்டேன். இது கூட வந்து நம்ம துருவின தேங்காய் இது கூட சேர்த்து வணக்கி இதெல்லாம் வந்து அரைச்சி பொடி பண்ணிடணும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும்ல. நான் காய் வந்து நம்ம இஷ்டம்தான், என்ன காய் வேணால், சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்மளோட இஷ்டம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது தான் நான் பண்ணுறேன். கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸு வேறு என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் நீர் சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து போட வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி நீர் விட்டு போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் திட காய்கறிகள் மட்டும் நம்ம ஜென்ரலாக சாம்பாருக்கு என்னென்ன போடுவோமோ அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இது பண்ண வணக்கின எல்லா பொடியும் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் அரைச்சாச்சு. இது வந்து நம்ம இப்போது சாம்பார் பொடி நம்ம இப்போ சமையலுக்கு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது சாம்பார் சாதம் பிசிபெலாபாத் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் தான் நான் ஃபுல்லாக தாளிக்க போகிறேன், அப்போ தான் வாசனையாக இருக்கும். நெய் கூட ஆயில் கலந்தால் நெய்யோட வாசனையே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டுமே சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம், இவ்வளோதான். தாளிப்பு பொருள் வந்து நிறையா போட்டால் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது வாயில் கடிப்பட்டுச்சுன்னா சில நேரம் வந்து கசந்துரும், ரொம்ப வந்து நம்ம ஓவராக குக் பண்ணிட்டோம்னா. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் தாளிப்பு பொருள் போடுவேன். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன், அப்புறம் வெங்காயம். பெருங்காயம், வெங்காயம். என் கையில் காயம். பிசிபெலாபாத் நம்ம ஜென்ரலாக வந்து இது வந்து செய்கிறோம், நிறையா பேர் வீட்டில் செய்கிறது உண்டு. ஆனால் இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. கர்நாடகா ஃபுல்லாக இதை வந்து செய்வாங்க. ஜென்ரலாக கர்நாடகாவில் செய்கிற உணவில் பார்த்தீங்கன்னா வெல்லம், எல்லா டிஷ்லேயும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருப்பாங்க. நானும் இந்த டிஷ்ஷில் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். ஸோ நான் ஜென்ரலாக நம்ம புளி ஊற வைப்போம், அது கூட நான் ஒரு சின்ன குட்டியூண்டு, எனக்கு ரொம்ப இனிப்பாக இருந்தால் பிடிக்காது, அதனால் குட்டி புளி கொட்டை இருக்கும்ல அது அளவுக்கு வெல்லம், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ரெண்டுத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ மீன்வாயில் இங்கே வந்து நம்ம வெங்காயம் தாளிப்பு பொருள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் தாளிப்புக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நறுக்கி வச்ச காய்கறிகள் ஜென்ரலாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் மூணுமே நறுக்குனோடனே கருப்பாக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கருன்னு மேலே ஒரு லேயர் மாதிரி படியும். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் போட்டு இதை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம தயிர் சேர்த்து இதை வந்து நறுக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, கருக்காது. இல்லைன்னா உடனே சமைக்கணும். ஸோ
ஸோ இந்த தயிர் போட்ட தண்ணியில் நம்ம இன்னொரு தாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 3 காயுமே கருக்காது, உடனே சமைக்கிறப்ப வெள்ளையாகவே இருக்கும். நான் காய்கறிகள்லாம் பாருங்க சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 குழந்தை இருக்குல்ல, ஒன்று பெரிய குழந்தை என் வீட்டுக்காரு, சின்ன குழந்தை என் பிள்ளை, 2 பேரும் இந்த காய் எதுவுமே ஒதுக்கிடக்கூடாது, எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைக்கணும். அதனால் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ சாப்பாட்டோட நல்லா மிங்கிள் ஆகிடும். அரிசி பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொப்போர்ஷனில் எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டேன். ஒரு படி அரிசி முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறினா போதும். அதுக்கு மேலே பருப்பு, வெறும் பருப்பு மஞ்சள் தண்ணியில் வந்து நான் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் பருப்பு எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. நான் மற்ற வச்சு கூட கடையில் நல்லா விசில் விட்டு ஃபுல்லாக மேஷ் ஆகிற அளவுக்கு பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைப்படி பருப்பு, 1 படி அரிசி, இந்த ப்ரொப்போர்ஷனில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முன்னாடி ப்ரிப்பரேஷன். ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். போது ஒரு பெரிய தக்காளி, அதனால் மோதனிடம் அரைச்ச இந்த பொடியை வந்து இப்போ இதோட சேர்க்குறேன். கமா கமா கமான்னு வாசம் வருது. ஏன் இப்போ இதை வந்து லைட்டாக அந்த பொடியை போட்டு, ஆல்ரெடி வணக்கின பொடி தான், அதனால் பச்சை வாடெல்லாம் அடிக்காது உங்களுக்கு. அண்ட் நான் வந்து எப்போ ட்ரை ரோஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது. இப்போ எதாவது வணக்கி அரைக்கணும்னா அதில் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் அரைப்பேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட் வரும், எண்ணெய் ஊற்றி அரைக்கிறப்போ ஒரு டேஸ்ட் வரும். எனக்கு வந்து அதில் எண்ணெய் ஊற்றி அரைக்கிறதா பிடிக்கும். இப்போ நம்ம வந்து வேக வச்ச அரைப்படி பருப்பு, தூரம்பருப்பு சொல்ல மாட்டேன், தூரம்பருப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் தூரம்பருப்பு தான். கரைச்சி வச்சிருந்த புளி, அப்புறம் வெல்லம். வெளியில வேற மழை பெய்யற மாதிரி இருக்கு. சுட சுட சாம்பார் சாதம், வாழைக்காய் பஜ்ஜி, செம மச்சி. கல்லுப்பு, நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இதுக்கு மேல வந்து இப்போ அரிசி நம்ம 1 படி எடுத்துருக்கோமா, அப்ப 2 படி தண்ணி ஊற்றணும். ஊத்திட்டு நம்ம ஆல்ரெடி பருப்புல கொஞ்சம் தண்ணி இருக்கும், புளியில கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ராலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு கொலன்னு வரணும். ஸோ நம்மளுக்கு வந்து பிரியாணி மாதிரி பயமே இல்லை. சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டு கொஞ்சம் குக் ஆகிட்டுனாலும் ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இல்லை, ரிஸ்க் கம்மி. இப்போ ஊற வச்ச அரிசி வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சக்கு அப்புறம் இதில் போட்டுறணும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். விசில் வந்து ஒரு 3-4 கூட வரட்டும். எவ்வளோ வந்தாலும் ஒரு 5 வந்தாலும் பிரச்சனை இல்லை, தீயாம பார்த்துக்கணும். அண்ட் ஸ்லோ குக் பண்ணுங்க, அப்போதான் வந்து நல்லா குலைவா வரும். அவ்வளோதான், நம்ம மூடி விசில் மூடி அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரசித்தியாவுக்கு வந்து பஜ்ஜி கேட்டா, வாழைக்காய் பஜ்ஜி. அதனால வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து அப்பளம் வாங்கிட்டு சொன்னேன், பட் அவ வாழைக்காய் பஜ்ஜி கேட்டனால அதையும் சேர்த்து போட்டுட்டு இருக்கேன். இப்ப அல்டிமேட்டான காம்போ பஜ்ஜி பிசிபிலாபாத். சுட சுட சொர்க்கமே. நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். நெய் வந்து குட் ஃபேட், ஸோ நல்லது குழம்புக்கு, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நெய். ஜென்ரலாகவே வந்து சரசு சூப்பராக சமைப்பா. இன்னைக்கு மலைக்கு அதுக்கும் பிசிபிலாபாத் நெய் போட்டு வேற லெவலில் பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அதோட வாழைக்காய் பஜ்ஜி காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்ல வாய் கொலருது, சொல்லவே தேவையில்லைன்றீங்க. நெய் வந்து பாருங்க, அவ்வளோ நெய், அவ்வளோ பார்க்க டெம்டிங்காக இருக்கு. இதோட பஜ்ஜி, கொஞ்சம் அப்பளம், கொஞ்சம் காலிஃப்ளவர், எல்லாத்தையும் வச்சு உண்மையுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வேணும்னு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மம்மி ஊருக்கு வர வரையும் சரசு குக்கிங் வீடியோஸ் போடுவா. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். இட்ஸ் மீ விஜய். திஸ் இஸ் பிரசித்தியா. என்ன சரஸ்வதி விஜய். நல்லா வழுத்து கட்டுறா பிரசித்தியா. எப்படிமா இருக்கு? Let it go.